கொண்டு வந்துட்டு இந்த ஸ்டார்பக்ஸ் மாதிரி இருக்கு காஃபி. இந்த பாருங்க, நாங்க சுலைமானி வாங்கியிருக்கோம். ஒரு கேக் கொடுத்துருக்காங்க. வெல்கம் டு ஜட்ஜி ஃபேமிலி. நாங்கள் இப்போ லக்ஸோர் போக போகிறோம். லக்ஸோர் இங்கேருந்து கெய்ரோலேருந்து இப்போ லக்ஸோர் போக போகிறோம். லக்ஸோருக்கு வந்து எங்களுக்கு கோ பஸ்ஸில் டிக்கெட் எடுத்திருக்கோம். இங்கேருந்து 8 hours ட்ராவல். மார்னிங் இப்போது 10:30க்குன்னா மார்னிங் 7-8க்கு தான் போய் சேருவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் வாங்க, நாங்கள் பஸ் ட்ராவல் எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு காட்டுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். அன்னைக்கு நைட் எப்படி இருக்கு பார்ப்போம். 10:30க்கு ஃப்ளைட்டு, டோட்டல் 9 hours. ஃப்ளைட் இல்லை, பஸ். சாரி, பஸ். ஃப்ளைட்லேயும் போகலாம் 1.5 மணி நேரம். 10:30 பஸ்ஸு 1 hour, சாரி 9 hours 30 minutes நினைக்கிறேன். ஒரு காலையில் போய் சேருவோம். 10:30க்கு பஸ். பார்த்து டீலக்ஸ் பஸ்ஸில் போகிறோம். per person 665 pound. Egyptian pound. Let's go. Yes, ma'am. अक्कड़ भी मौजूद है वहाँ पे। चलो सीधा ना। ओके, इतने ना। वहाँ भी दाल निकाल। इतने वाला। क्या ना? क्या बोलो? हमसे फिर हमसे से हमसे वो हमसे அவன் கையில் வச்சிருக்க காயினை கொடுக்க சொல்லுங்க. நாங்கள் வந்து கெய்ரோ டவுன் டவுன்லேருந்து இப்போ கோ பஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டுருக்கோம். இப்போ ஊபர் புக் பண்ணோம். இப்போ தான் வந்தது, கார் வந்தது. நாங்கள் அது போயிட்டுருக்கோம். பாருங்கள், நல்ல சிட்டியில் நல்ல எல்லாமே கடைகள், எல்லா ட்ரெஸ்ஸஸ்ஸு ரொம்ப ரஷ்ஷாக இருக்குது. ஒரு இடத்துக்கு போனாலே இப்போ எங்களுக்கு 1.5 hours முன்னாடியே நாங்கள் போகிறோம். ஏன்னா இதில் உங்கள் பஸ்ஸை விட்டுறக்கூடாதுங்கிறதுக்காக. சூப்பர் ட்ரெஸ்ஸாக இருக்கு. லேடிஸ்க்கு அழகழகு ட்ரெஸ்ஸாக இருக்கு. எல்சி வைக்கிக்கு நேற்று இந்த வழியா நம்ம போனோம் இல்லையா? இது வந்து லேடிஸ் ட்ரெஸ் எல்லாம் பாருங்க, ஹாப் நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. அந்த க்ரீன் கலர் அதை ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க. தேர்டில் இங்கே தெரியல. பஸ்ஸு டிக்கெட்டு காப்பி எடுத்தாச்சு, தந்துட்டாங்க. இந்த பாருங்க, பிஸ்னஸ் கிளாஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கோ பஸ்ஸில் நம்ம பிஸ்னஸ் கிளாஸில் போகிறோம். ஒரு ஆளுக்கு வந்து 660 pounds Egyptian pounds. 36 to 35 and 36. இங்கே பாருங்க, கோ பஸ்ஸுக்கு போகிறதுக்காக இங்கே தான் வரணும். எவ்வளோ டிராஃபிக் இருக்குது பாருங்க. இப்போ வந்து 9:30 ஆகுது. நான் இங்கே உட்காந்துருந்தேன். இங்கே ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கும் போல். அந்த ஆள் வந்து வேகமாக 2 பாட்டிலை கொண்டு வந்து வச்சுட்டு போனார். என்னடா, நம்ம இதுக்கு தான் கோ பஸ்ஸில் போகிறதுக்கு தான் சரி பாட்டிலாம் கொடுக்காங்க போல் ஃப்ரீயா அப்படின்னு நினச்சேன். காஃபி வேணுமான்னு கேட்டார். அப்போ நான் வந்து இல்லை, வேர் இஸ் மை ஹஸ்பண்ட் ஒன்று இன்சைடுனாரு. சரி ஓகே, ஹி வில் கம் அண்ட் ஆர்டர். ஓகே, இப்போ நெஸ்கஃபே ஆர்டர் பண்ணியிருக்கோம். 45 minutes இருக்கு. அதனால காஃபி கொண்டு வரட்டும், அதை நம்ம குடிச்சிட்டு அதுக்கப்புறம் கிளம்பலாம். அதான் குளிர்து தான், ஜாக்கெட் போட்டுக்கோங்க. அதான் ஜாக்கெட்டை போடுங்க, ஏன்னா குளிர்து.
இங்க எல்லாருமே ஜாக்கெட் போட்டிருக்காங்க. எல்லாரும் போடுவோம். இந்த அளவு குளிர்னு தெரியாது. இவ்வளவு குளிருமா? இல்ல அங்க லக்ஸோர்ல வந்து எப்படி குளிருமா? நைட்டு குளிருது. எல்லாரும் குளிராதுல்ல. عايزة صدر تونة برديه شرم الشيخ 10 الا ربع يتفتح على باب البر. صدر تونة برديه شرم الشيخ 10 الا ربع يتفتح على باب البر. காஃபி ஆர்டர் பண்ணிட்டோம். இந்த பாருங்க வந்துட்டு. ஆனா எப்படி இருக்குன்னு தெரியலையே தான். ரொம்ப போடுங்க கொஞ்சம் போடுங்க. ஏன்னா இது ரொம்ப கசப்பா இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம அந்த கேவ் சர்ச் போயிருக்கும் போது அந்த காஃபி வந்து ரொம்ப இதா இருந்தது, கசப்பா இருந்தது. காஃபி கொண்டு வரணும், சாதா காஃபி கொண்டு வரணும்னு நினைச்சான். என்ன எந்த பஸ்ல 10:30 பஸ்ன்னு சொன்னேன். 10:30 பிசினஸ் கிளாஸ் பஸ்ஸா கேட்டாங்க. ஆமான்னு சொன்னேன். அப்பதான் இந்த காஃபியை கொண்டு வந்துட்டு இந்த ஸ்டார்பக்ஸ் மாதிரி இருக்கு காஃபி. ஸ்டார்பக்ஸ் ரேட்டை போட்டுருவான்னு நினைக்கேன், தெரியல. என்ன ரேட்டுன்னு பார்த்து நான் உங்களுக்கு சொல்றேன். தண்ணி ஒரு பாட்டில் போட்டு ரொம்ப கூலா இருக்கு. இங்கே சும்மாவே குடிக்க கூலா இருக்கு. இது கூல் தண்ணி, எப்படி குடிக்க முடியும் நமக்கு? எனிவே பார்ப்போம். இந்த அளவு போதும். காஃபி குளிர்னால சூடு இல்லாம இருக்குமோ? பஞ்சாரம் இது பண்ணுமா? டிராபிக் பயங்கர டிராபிக். ஏல ஏடிஎம் பைசா எடுத்தாச்சுல, தேவைப்பட்டா எடுத்துக்கலாம். யூரோப் மாதிரி இருக்கு குளிர். ஓகே பாருங்க. ஆனா ஊர்ல உள்ள டாக் மாதிரி இருக்கு. ஆனா நல்ல குண்டு குண்டுன்னு இருக்கு. இந்த ஜார்ஜியா யூரோப்ல எல்லாம் அப்படிதான் இருக்கும் டாக்ஸ் எல்லாம். நல்ல ஸ்ட்ரீட் டாக்கே வந்து நம்ம ஊர்ல எல்லாம் மெலிஞ்சு இருக்கும்ல, அது மாதிரி இல்ல, நல்ல குண்டு குண்டுன்னு இருக்கு. ஒருவேளை இந்த கிளைமேட்டுக்கு அப்படி இருக்குதா என்னன்னு தெரியல தான். இந்த ஈஜிப்ட் வந்தீங்கன்னா இங்க வந்து ஸ்ட்ரீட் ஃபுட் வந்து சீனி கிழங்கு அவிச்சு வச்சிருக்காங்க. அது வந்து வாங்க அந்த சைடு இருக்கு. நம்ம போய் என்ன விலை என்ன அதுன்னு கேட்டு நம்ம வாங்கி சாப்பிடுவோம். இந்த பார்த்தீங்களா சீனி கிழங்கு, அது ஒரு அடுப்பு மாதிரி இருக்கு. நிறைய வச்சிருந்தாரு உள்ள. அந்த அதுக்குள்ள அடுப்புக்குள்ளேயும் வச்சிருந்தாரு. ஒரு பிளேட்ல தந்தாரு. 20 எஜிப்சியன் பவுண்டு தான் அந்த பார்த்தீங்களா. அதில் கீரை அவர் ஏதோ சால்ட் என்னவோ போட்டு தந்தாரு. நல்லா இருந்தது. அந்த குளிருக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கு. இப்போ அங்கே நல்ல குளிராக தான் இருந்தது கிளைமேட்டு. அப்போ அந்த ஹாட்டாக சாப்பிடும் போது ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் அவர் வந்து சால்ட்டு வேற ஏதோ பவுடர், பெப்பர் பவுடர் மாதிரி இருந்தது, அது வேணுமான்னு கேட்டார். அப்புறம் வந்து கொஞ்சோண்டு போட சொன்னேன், போதும் அப்படின்னு. எப்படி இருக்குமோ தெரியலன்னு. அதுவும் நல்லா தான் இருந்தது. அது கூட சேர்த்து சாப்பிடும் போது அந்த நல்ல சூடா இருந்தது. குளிருக்கு ரொம்ப நல்லா இருந்தது. இந்த பாருங்க உள்ள எவ்வளவு கிழங்கு வச்சிருக்காருன்னு பாருங்க. மேலேயும் வச்சிருந்தாரு. நிறைய பேர் வாங்கிட்டு போனாங்க, வாங்கி சாப்பிட்டாங்க. அந்த பஸ்ஸுக்காக வெயிட் பண்றவங்க எல்லாருமே அந்த ஃப்ரண்ட்ல தான் உட்காந்துருக்காங்க. இந்த பாருங்க இந்த 3 நாயும் இங்கேயே தான் நின்றுச்சு. நாங்கள் ஜார்ஜியா போயிருக்கும் போதும் இதே மாதிரி தான் பஸ்ஸை விட்டு இறங்கி நாங்கள் ஒரு இதுக்காக ஸ்நாக்ஸுக்காக நிப்பாட்டினாங்க. அங்கே போய் சாப்பிட்டுட்டு இதே மாதிரி நிறைய டாக்ஸு நல்லா இதை விட சூப்பராக இருந்தது. அது வந்து அப்புறம் அதுக்கு நாங்கள் சாண்ட்விச்லாம் வாங்கி போட்டுட்டு வந்தோம். இதுவும் பாருங்க இந்த டாக்ஸும் இங்கேயே தான் நிற்கிது. அப்புறம் அந்த டாக் வந்து சீனி கிழங்கு சாப்பிடுமா என்னன்னு யோசிச்சுட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் போட்டேன். அது டாக்ஸ் நல்லா சாப்பிட்டுச்சு. இதில் தான் நாங்கள் போகிறோமா என்னன்னு தெரியலை. நல்லா இருக்கு. இங்கே ஒரு பஸ் இப்போ கிளம்புது. அதை போய் நாங்கள் கேட்டோம், எங்கள் பஸ் இதான்னு. இல்லை வெயிட் பண்ணுன்னு சொல்லியிருக்கான். அரபி தெரியுமான்னு கேட்டான். சரி அரபி கொஞ்சம் தெரியும், ஹிந்தி, வெயிட் பண்ணு அப்படின்னு. ஓகே இறங்குவாங்க.
இறங்குவாங்களா இருக்குங்க, இறங்குவாங்களா இருக்கும் இல்லையா? இந்த பார்த்தீங்களா, இந்த ஹில்டன் ஹோட்டல் வந்து இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில், அதாவது பஸ் ஸ்டாண்டுக்கு அப்புறம் ஒரு ரோடு வருது, அதுக்கப்புறம் ஹோட்டல் வருது. இந்த பாருங்க, இந்த இடத்துக்கு பேர், இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு பேர் ராம்சேஸ்ன்னு சொல்கிறாங்க. நீங்கள் வந்து இங்கே கெய்ரோ வந்தீங்கன்னா, கெய்ரோலேருந்து உங்களுக்கு கோ பஸ்ஸு வந்து எல்லா அஸ்வான் போகுது, அலெக்சாண்ட்ரியா போகுது, லக்ஸோர் போகுது, நிறைய இடங்களுக்கு போகுது. நீங்கள் இங்கேருந்து இப்போ நாங்கள் லக்ஸோர் போகும்போது எங்களுக்கு வந்து 10 hours ஆச்சுது இங்கேருந்து போகிறதுக்கு. நல்ல கம்ஃபர்ட்டாக இருந்தது. டபுள் டக்கர் பஸ்ஸு, அதில் தான் போனோம். இப்போ நீங்கள் இந்த கோ பஸ்ஸில் போகணுன்னா உங்களுக்கு வந்து 2 டைப்பில் பஸ் இருக்குது. எக்கனாமி கிளாஸு பஸ்ஸு, அது வந்து 350 சம்திங் வருது ஒரு டிக்கெட். இதே வந்து நீங்கள் வந்து விஐபி பஸ்ஸு, அதாவது பிஸ்னஸ் கிளாஸ் பஸ் போகணுன்னா நீங்கள் வந்து அந்த பஸ்ஸில் போகிறதுக்கு உங்களுக்கு 650 எஜிப்சியன் பவுண்டு வருது. நாங்கள் வந்து விஐபி பஸ்ஸில் தான் போனோம். நல்ல கம்ஃபர்ட்டாக இருந்தது. நாங்கள் இப்போ லக்ஸோருக்கு போகிறதுக்கு ஒரு சின்ன ஹேண்ட்பேக் மட்டும்தான் எடுத்திருக்கோம். பெரிய பெட்டியை வந்து நாங்கள் கெய்ரோவில் வந்து ஹோட்டலில், நாங்கள் ஸ்டே பண்ண ஹோட்டல்லே வச்சுட்டு ரிசப்ஷனில் சொல்லிவிட்டு அங்கே சைடில் வச்சுட்டு வந்திருக்கோம். அவங்க வந்து நீங்கள் 2 நாள் தானே போகிறீங்க, எங்கேயே இருக்கட்டும், திருப்பி நாங்கள் அந்த ஹோட்டலுக்கு தான் வரப்போகிறோம் 2 நாள் கழிச்சு, அதனால் அங்கே வச்சுட்டு வந்துட்டோம். இந்த பாருங்கள், இதுதான் நாங்கள் போகக்கூடிய பஸ்ஸு. இப்போ நாங்கள் டிக்கெட்டை காட்டிட்டு நாங்கள் மேலே ஏறுறோம். நான் பார்த்தீங்களா அந்த ஸ்டார்கேஸ் வழியாக மேலே ஏறுறேன். எங்களுக்கு வந்து நாங்கள் மேலே தான் இருந்தோம். நல்லா இருந்தது, மேலே இருந்து பார்க்குறதுக்கு ரொம்ப ஹைட்டில் இருந்து. இந்த பாருங்கள், நாங்கள் 10:30க்கு பஸ் ஏறினோமா, இப்போ 11:30 ஆகுது. எங்களுக்கு ஸ்நாக்ஸ் தந்திருக்காங்க. இந்த பாருங்கள், ஒரு கேக் கொடுத்துருக்காங்க, அப்புறம் ஒரு ஜூஸ், காக்டைல் ஜூஸ் தெரியுதா, அப்புறம் நெஸ்கஃபே காஃபி, சுகர் கொடுத்துருக்காங்க. இது ஹாட் வாட்டர் தருவாங்களா என்னன்னு தெரியல. அப்புறம் தண்ணி பாட்டில் ஒன்று தந்துருக்காங்க. இது எப்படி இருக்குன்னு பார்ப்போமா தான். பரவாயில்ல. கேக் எப்படி தான் இருக்கு சொல்லுங்க. நல்லா இருக்குண்ணே. ரொம்ப ஸ்வீட்டும் இல்லை, ரொம்ப ஸ்வீட்டாக இருந்தாலும் தகட்டும். நல்லா இருக்கு, பரவாயில்ல. பஸ் எல்லாம் ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. இதில் காஃபி டீ ஏதாவது சாப்பிடணும்னா இறங்கியிருக்கோம். நல்லா தூங்கியாச்சு. ஆமாம், காஃபி குடிப்போம். நாங்கள் இந்த பாருங்க, நாங்கள் சுலைமானி வாங்கியிருக்கோம். மணி இப்போ வந்து இங்கே 2:30 ஆகுது. இப்போ ஈஜிப்தில் இது எந்த ஸ்டாப்பு அதெல்லாம் ஒன்றும் தெரியல, எல்லாம் அரபிக்கில் எழுதியிருக்கு. இப்போ இதை குடிச்சிட்டு பஸ்ஸில் போய் உட்கார வேண்டியது. நல்லா தூங்கி எழும்பியிருக்கோம். $15 சொன்னானா? என்ன எல்வாவா, எல்வா 2வா? அதுக்கு முன்னாடி ஏதாவது எழுத்துருக்கா? பஸ்ல டாய்லெட் இருந்தது, ஆனா அது யாருமே யூஸ் பண்ணல, அவுட் ஆஃப் சர்வீஸ்ன்னு போட்டிருந்தது. அதனால ஒவ்வொரு இடத்துலயும் அவங்க நிறுத்தினாங்க. ஆனா எல்லாருமே டீ குடிக்கிறதுக்காகவும் இறங்குறாங்க. அதையும் நாங்க குடிச்சிட்டு டாய்லெட்ல அங்க வந்து இப்போ ஊர் மாதிரி தான், எங்க போனாலும் நம்ம வந்து பைசா கொடுக்க வேண்டியிருக்கு. நாங்க அங்க 3 pounds, அதாவது எஜிப்சியன் பவுண்ட்ஸ் கேட்டாங்க. அப்புறம் ஒரு சைனா பொண்ணு, ஒரு சைனால இருந்து வந்த பொண்ணு இறங்கி அது பாத்ரூம் போயிருக்கு போல, போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் கொடுக்கணும். அது தெரியாது, அது பைசா எடுக்காம வந்திருக்கு. அப்புறம் அந்த பொண்ணு வந்து என்கிட்ட வந்து கேட்டுச்சு,
பைசா இருக்குதா, நான் பைசா எடுக்காமல் வந்துட்டேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் நான் வந்து பே பண்ணேன். அப்புறம் நாங்கள் பஸ்ஸுக்கு வந்துட்டோம். இந்த பாருங்கள், விடிஞ்சாச்சு காலையில், சூப்பராக இருக்குது. நாங்கள் வந்து லக்ஸோர் போகிற வழி தான் இது. நீங்கள் இதில் வந்து டாங்கிலாம் பார்ப்பீங்க. நீங்கள் போகிறது இந்த போதில் அது நைல் நதியிலேருந்து வர்ற அந்த வாய்க்கால், அது இதுலேயே வந்து அவங்க வந்து விவசாயம்லாம் பண்ணுறாங்க. இந்த தண்ணி எடுத்தும் விவசாயம் பண்ணுறாங்க. மாஸ்க்லாம் இருக்குது பாருங்கள். ரொம்ப நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது போகிற வழியெல்லாம். அதே மாதிரி டாங்கி எல்லாம் நாங்கள் பார்த்தோம். ஊரில் வந்து மாட்டு வண்டி ஓட்டுற மாதிரி இங்கே கழுதை வண்டி, கழுதையை வச்சு ஓட்டுறாங்க. எல்லாம் பெரிய பெரிய வயசான பொம்பளை எல்லாம் கழுதை வண்டியில் ஓட்டிட்டு போகிறது வித்தியாசமாக இருந்து சூப்பராக இருந்துச்சு. இந்த பாருங்க, நாங்கள் லக்ஸோர் வந்து சேர்ந்துட்டோம். இந்த டாக்ஸியில் தான் நாங்கள் எங்கள் ஹோட்டலுக்கு போயிட்டுருக்கோம். ஹோட்டலுக்கு போகிறதுக்கு 16 கிலோமீட்டர் தான். அதுக்கு 1000 பவுண்டு கேட்டார். ஃபைனலாக 250 பவுண்டு நாங்கள் போயிட்டோம். I don't have time. If you want, Luxor only one day. Aswan only one day. After come back Aswan, you go to Cairo. No problem. If you want. இந்த டிரைவர் பார்த்தீங்களா, நம்ம இந்தியன்ஸ் ஒன்று ஹிந்தி பாட்டு போட்டு விட்டாரு. எல்லாம் போட்டால் தான் வருவோமா? இந்த ஹோட்டலுக்கு வந்துட்டோம் பாருங்க. இந்த ஹோட்டலில் ரிசப்ஷனில் செக்இன் பண்ணுறதுக்காக எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துட்ருக்காங்க. நல்லா எல்லாமே வந்து நல்லா இருந்தது. அந்த அட்மாஸ்ஃபியரே சூப்பராக இருந்தது. ஹோட்டலில் ஃப்ரண்ட்டில் நிறைய ட்ரீஸு, அப்புறம் வந்து எல்லாமே சூப்பராக இருந்தது. Very good atmosphere, very good hotel. Yes, but this time the trees paper fall down. This one, it's okay, even though no problem. It's nice. எல்லா ஹோட்டல்லையுமே 11 o'clock தான் செக்இன் இருக்கும். நாங்கள் வந்து 9 o'clockே போயிட்டோம். அப்புறம் அவர் வந்து ரூம் ரெடியாக தான் இருக்கு அப்படின்னு ஒரு 1/2 hour வெயிட் பண்ணுங்க, க்ளீன் பண்ணிட்டு தரேன் அப்படின்னாரு. அப்புறம் எல்லாம் ரெடி ஆனதுக்கப்புறம் அந்த பையன் வந்து எங்களுக்கு பேக்கெல்லாம் எடுத்துட்டு மேலே வந்தான். வந்து பஸ்ஸில் வந்தோம். வந்து இப்போ லக்ஸோர் ஹோட்டலில் வந்து சேர்ந்தாச்சு. இங்கே பாருங்கள், இதுதான் எங்களுக்குள்ள ரூம். இங்கே வந்த உடனே ஒரு கபோர்டு இருக்குது, பிளாங்கெட் வச்சுருக்காங்க. அப்புறம் இங்கே ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்குது பாருங்கள். நம்ம எதுவும் வேணா வாங்கி வச்சுக்கிடலாம். ஃப்ரூட்ஸு எதுவும் வேணா வாங்கி வச்சுக்கலாம். வாட்டர் பாட்டில் வச்சுருக்கோம். எங்களுக்கு அங்கே ஹோட்டலில் கொடுத்த ஸ்நாக்ஸ் வச்சுருக்கோம். அப்புறம் வந்து டிவி இருக்குது பாருங்கள். அப்புறம் ஒரு ஸ்டூல் மாதிரி கொடுத்துருக்காங்க, ஒரு டேபிள் மாதிரி கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருக்குது, நீங்கள் எது வேணாலும் இதில் வச்சுக்கிடலாம். அப்புறம் ஏசி இருக்குது, ஃபேனு, நல்ல ரூம் லைட் இருக்குது பாருங்கள். ஒரு சேர் கூட கொடுத்துருக்காங்க. அப்புறம் வாங்க பால்கனி போவோம். பால்கனியில் 2 சேரும் ஒரு டேபிளும் கொடுத்துருக்காங்க. வெளியில் பார்க்கலாம். ட்ரீஸ்லாம் இருக்கு பாருங்க. நல்ல பேர்ட்ஸு வரும், நல்லா என்ஜாய் பண்ணலாம். இதில் உட்காந்துட்டு நீங்கள் டீ குடிச்சிட்டு ஏதாவது பேசிகிட்டு இருக்கலாம். ரொம்ப நல்லா இருக்குது. கெய்ரோவில் இந்த மாதிரி டவுன் டவுனில் இருந்தோம் நாங்கள். அதில் வந்து இந்த மாதிரி க்ரீனரியாக இல்லை, அது வேறு அட்மாஸ்ஃபியர், இது வேறு அட்மாஸ்ஃபியர். சூப்பராக இருக்குது, ரெண்டுமே நல்லா தான் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பை, டேக் கேர்.